ஆம்புலன்ஸ்காரங்க தேவையில்லாம உள்ள வந்தாங்க. நாங்க முன்னாடி முனிப்பங்கோயில தான் நின்றுட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் ரூட்ல போன ஆம்புலன்ஸ், அதாவது மக்கள் வண்டியோட டூ வீலர்ல வரவங்கள உள்ள டூ வீலரை கொண்டு போய் கேஆர்வி மெரிடியன் ஹோட்டலுக்கு பின்னாடி பார்க் பண்ண சொன்னாங்க. டூ வீலர்ல வந்தவங்கள உள்ள ஆனா ஆம்புலன்ஸ் கோயம்புத்தூர் ரூட்ல போன ஆம்புலன்ஸ் திரும்பி எதுக்கு இதுக்குள்ள விடணும்? அங்க போயிருந்தாதான் மக்கள் யாரா இருந்தாலும் அவசர உதவிக்கு போக முடியும். ஆனா போனவங்க நாங்க அங்கேயே தான் நின்று பாத்துட்டு இருக்கோம். அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடுறாங்க. ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு. இதே தாங்கச்சிக்காரன் யாரையுமே பேனர் கிழிக்க மாட்டான். ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு என் கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்திய வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க, நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேர்த்த போட்டு மிதிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்குது. எதுவுமே தெரியும். ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்கம்மா. கட்சி துண்டை போட்டு உள்ள வந்திருக்காங்க. இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே. ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை முதல்ல வெளியே கொண்டு வர சொல்ற காவல்துறைக்கு சரியான விசாரணை நீங்க எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே போயிட்டு போட்டோம். இது கட்சி மீட்டிங் மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு பொதுமக்கள் ஒரு ரசிகனை பார்க்க, ஒரு தலைவனை பார்க்க, ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனா காவல்துறை எந்தவித சப்போர்ட்டுமே நமக்கு கொடுக்கல. மக்கள் மண்டிட்டு தான் உரிமை போயிடும்னா எத்தனை நாளைக்கு மண்டிக்கிட்டே இருக்க முடியும்? அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சின்னு பேசுறாங்க. கட்சியை விடுங்க. நீங்க அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா? நிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. இந்த இடத்துல இத்தனாயிரம் பேர் இருந்தாங்க. போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லையே. எல்லாருமே அங்க முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்க?